அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், விச் ஸ்டேட் வாஸ் அவார்டட் as the பெஸ்ட் ஸ்டேட் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் த இயர் 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டிற்கான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் சிறந்த மாநிலமாக எந்த மாநிலம் விருது பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழக அரசாங்கத்துக்கு தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு. எப்பயுமே ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனா நம்ம தான் டாப் ஸ்டேட், சரிங்களா? சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15 2023ல ஒரு அறிவிப்பு நம்ம முதலமைச்சர் வெளியிட்டிருப்பார். அந்த அறிவிப்பின்படி பார்க்குறப்ப, உடல் உறுப்பு பண்ணக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அரசு மரியாதையோட தகனம் செய்யப்படும், உடல் அடக்கம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதற்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இன்னும் அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அடுத்ததா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்தியா ரேங்க்ஸ் 3rd இன் த வேர்ல்ட் இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப்டர் அமெரிக்கா, சைனா. அமெரிக்கா, சீனாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் வேர்ல்டு லெவல்ல 3வது இடத்துல இருக்கும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல. அடுத்ததா, ஆகஸ்ட் 3 இஸ் அப்சர்வ்ட் அஸ் நேஷனல் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். உறுப்பு மாற்று தினமாக ஆகஸ்ட் 3 நம்ம அனுசரிக்கிறோம், சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இஸ்ரோஸ் LVM-3 செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ் வில் யூஸ் எ காம்பினேஷன் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இஸ்ரோவின் LVM-3 அரை கிரியோஜெனிக் நிலை இவற்றில் எதை பயன்படுத்தும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ப்ரொப்பலண்டா இருக்கு. அதை வந்து செமி கிரியோஜெனிக்கா மாத்துறதுக்கான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. 2027ல அது கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல என்ன காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிஃபைன்டு கெரோசின் பிளஸ் லிக்விட் ஆக்சிஜன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? லிக்விட் ஆக்சிஜனை LOX அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது, த இதாத்தே கமிஷன் வாஸ் செட் அப் டு ஸ்டடி அபவுட் த கண்டிஷன் ஆஃப் டிநோட்டிஃபைட் நோமேட்டிக் செமி நோமேட்டிக் ட்ரைப்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த DNT அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ட்ரைப்ஸை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக 2014ல போடப்பட்ட கமிட்டி தான் இந்த இடாட்டே கமிட்டி, சரிங்களா? இவங்க 2018ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இந்த டிஎன்டிஎஸ்க்காக ஒரு நேஷனல் கமிஷன் செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறது இவங்களோட மேஜர் ரெக்கமெண்டேஷனா இருந்திருக்கும். சரியா? அடுத்தது, இந்த தே வேர் டிக்ளேர்ட் அஸ் கிரிமினல் ட்ரைப்ஸ் பை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அண்டர் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் 1871. அதாவது இவங்களெல்லாம் வந்து குற்றவியல் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த குற்றவியல் பழங்குடியினர் சட்டம் 1871ல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு கிரிமினல் ட்ரைப்ஸ்னு வச்சிருப்பாங்க. அப்புறம் 1952ல இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களை டீநோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு ஒரு நேஷனல் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வந்து நிறைய வந்திருக்கு. அந்த ஒரு பேசிஸ்ல இதை பார்க்குறோம். லாஸ்டா, USA has imposed how many percentage of tariff on Indian exports அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்திய ஏற்றுமதிகளுக்கு அமெரிக்கா எத்தனை சதவீத வரியை விதித்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 25% வரியை விதிச்சிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.